திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சியையே வேண்டாம் என்று கூறினேன். ஸ்டாலின் பேசுனது அப்படியே. ஸ்டாலின் உத்தரவு எதுவுமே இல்லை. யார் உத்தரவுமே இருக்கிறதா தெரியல, ஸ்டாலின் உத்தரவு இல்லை. ஆமா, அது உண்மை. அப்ப யாரெல்லாம் முயற்சி எடுத்தார்கள் அப்படின்னு இதுல எழுதியிருக்கிறாங்கன்னா, உதயநிதி, சபரீசன், அவங்க 2 பேருக்குள்ள ஆகலன்னு ஒரு பக்கம் செய்தி எழுதுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த பிளான் பண்ணாங்கன்னு செய்தி எழுதுறாங்க. இது 2ல எது உண்மை தெரியல. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சியையே வேண்டாம் என்று கூறினேன். ஸ்டாலின் பேசுனது அப்படியே. கொட்டேஷன் வித்தின் கோட்ஸ், வித்தின் சிங்கிள் கோட்ஸ். திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சியையே வேண்டாம் என்று கூறினேன். ஆனால் நீங்கள் ஒரு முடிவை எடுத்ததால் கட்சிக்கு பெரும் கெட்ட பெயர் ஏற்பட்டு விட்டது. சரி, இப்போது தாவேகா எம்எல்ஏக்களிடம் எனக்கு தெரியாமல் ஏன் பேசினீர்கள்? பழனிசாமி முதல்வராக இருந்த போதே குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர நான் எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. அது உண்மை. மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த போதே எந்த விதமான எம்எல்ஏக்களை வாங்குவதும் பல பேர் ஆதரவு தெரிவிக்க தயாராக இருந்தார்கள், நமக்கே தெரியும். ஆனாலும் கூட அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தலை. மக்களை சந்தித்து தேர்தலின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் அவர் விரும்பிய முறை. அப்ப அவருக்கே தெரியாம பேசிட்டாங்க அப்படின்னு தினமலர் குயுக்தியாக ஒரு திருகல் வேலையை பார்த்திருக்கிறது. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுகின்ற வகையில் இந்த செய்தியை எழுதுவது போன்ற ஒரு தலைப்பை வைத்துவிட்டு உள்ளுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஸ்டாலினை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் சூழ்ச்சி செய்கிறார்கள், தினமலருக்கு அவங்களெல்லாம் சூழ்ச்சி செய்கிறது போல ஒரு தோற்றம் கிடைக்குது அப்படின்னா, இப்போ நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிடணும் அப்படின்றத மக்கள் பார்வைக்கே விட்டுறேன். கமெண்ட்ல சொல்லுங்க.